அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் குற்றவாளியாக ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தில் விடை தெரியாத பல கேள்விகள் இருப்பதாக அண்ணாமலை வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வழக்கு சம்பந்தமாக அரசுக்கு சில கேள்விகளை எழுப்பி மீண்டும் புயலை கிளப்பி இருக்கிறார் அண்ணாமலை. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கடந்த மே 28ஆம் தேதி ஞானசேகரன் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவரை குற்றவாளி என உத்தரவிட்ட நீதிமன்றம் ஜூன் 2ஆம் தேதி அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கியது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் மிக முக்கியமாக பேசப்பட்ட யார் அந்த சார் என்ற ஒன்றே இல்லை என்றும் அப்படி ஒரு சார் இல்லவே இல்லை என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்றும் அந்த சாருக்கு உதவியவர்களில் ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார் என்றும் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆதாரங்களுடன் வீடியோ ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை உண்டாக்கியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அந்த வீடியோவில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் டிசம்பர் 23ஆம் தேதி அன்று ஞானசேகரன் யாருக்கு காலடித்தார் என்று சிடிஆர் விவரம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதாவது குற்றம் நடந்தபோது ஞானசேகரன் இரவு 8:52 வரை தனது போனை ஏரோப்ளேன் மோடில்தான் போட்டிருந்தார் என்றும் பிறகு போனை 8:55க்கு ஏரோப்ளேன் மோடில் இருந்து எடுத்த ஞானசேகரன் முதல் அழைப்பாக ஒரு காவல்துறை அதிகாரிக்கு கால் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள அண்ணாமலை, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் உள்ள அந்த அதிகாரிக்கும் ஞானசேகரனுக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வியை முன்வைத்துள்ளார். ஞானசேகரனை பொறுத்தவரை கிராவிட்டி பிரியாணி என்கின்ற ஒரு கடையை நடத்தி வருகின்றான். அன்னைக்கு சம்பவம் நடந்த பொழுது கையில் இருந்த அலைபேசி எண் 9042977907. இதுதான் ஞானசேகரன் பயன்படுத்திய மொபைல் நம்பர். அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க 23ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு. 8:52 வரை நைட்டு அது ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு. உண்மைதான், அது ஃப்ளைட் மோடில் தான் இருந்துச்சு. சிடிஆரும் அதைத்தான் சொல்லுது. அந்த ஃப்ளைட் மோடிலிருந்து வெளியே வந்த ஞானசேகரனுடைய ஃபோன் 8:52க்கு பிறகு ஃப்ளைட் மோட்லேருந்து வெளியே வந்த ஃபோன் முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா 8:55க்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் ஃபோன் காலே பண்ணுறார். அந்த சம்பவம் முடிஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சம்பவ இடத்துல தான் இருந்தாரா, கேட்டுக்கு வந்தாரா எனக்கு தெரியாது. 8:55க்கு ஞானசேகரனுடைய தொலைபேசியிலிருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வகிக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் பண்ணுறான். காவல்துறையின் மீது பெரும் மதிப்பு நான் வைத்திருக்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கி அந்த காவல்துறை அதிகாரினுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பரை இன்றைக்கி நான் வெளியிடல. 48 மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் வெளியிடுறேன். 8:55க்கு காவல்துறை அதிகாரிக்கு செஞ்ச முதல் ஃபோன் கால் எதற்காக? தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, அந்த காவல்துறை அதிகாரி மீண்டும் ஞானசேகரனுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் ஞானசேகரன் மீது சிபிசிஐடி மீது மேலும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து ரகசியமாக வைத்துள்ளார்கள் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 9:01க்கு திரும்ப ஞானசேகரனுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார். எதற்காக? ஸோ குற்றம் செஞ்ச பிறகு அக்யூஸ்ட் கூப்பிடுற முதல் ஆள் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி. விசாரிச்சிங்களா? காவல்துறை அதிகாரிக்கு என்ன ரிப்போர்ட்டிங், என்ன ஞானசேகரன் பண்ணுறான்? குற்றம் செய்த பிறகு அது சார்ஜ் ஷீட்டில் கொண்டு வந்தீங்களா? அதிகாரிக்கும் இவனுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தொடர்பாக இருக்கா? ஏன் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன்னா, மே 14ஆம் தேதி ஞானசேகரன் மீது 2வது எஃப்ஐஆர் சிபிசிஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 23 அஃபென்ஸ், ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர். இது போன்ற இன்ன பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் மட்டுமா, இன்னும் மல்டிபிள் கேசஸா? இதே மோடஸ் ஆப்பரண்டியை பயன்படுத்தினானா? ஸோ அரசு என்ன பண்ணுறாங்க, மே 14ஆம் தேதி வெளியே ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆரையும் சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டாங்க. நமக்கு சொல்லலை. பாலியல் வன்கொடுமை மற்றும் ஒரு வழக்கு ஞானசேகரன் மீது மே 14ஆம் தேதி சிபிசிஐடி, அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் அந்த கேள்வியை கேட்குறேன். டிசம்பர் 23ஆம் தேதி காவல்துறை அதிகாரிக்கும் ஞானசேகரனுக்கும் இடையே பேச்சுவார்த்தை இருந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை, திமுகவின் வட்டச் செயலாளரான கோட்டூர் சண்முகத்திடம் ஞானசேகரன் டிசம்பர் 24ஆம் தேதி
மாலை வரை 6 முறை தொலைபேசியில் பேசிக் கொண்டதாக கூறியுள்ளார். 24ஆம் தேதி குற்றம் செய்த பிறகு அடுத்த நாள் ஞானசேகரன் என்ன செய்யறான், சிடிஆரை பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் எப்படி இருக்கு, அந்த பகுதி 170வது பிளாக் வட்ட செயலாளர், ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் கோட்டூர் சண்முகம். கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு 24ஆம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 6 முறை பேசுறாங்க. நீங்க கேட்கல, என்னங்க அரசியல் கட்சியில் 2 பேர் இருக்கிறாங்க பேசலாம், இல்லைங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார பேட்டர்ன், அதுக்கப்புறம் ஒரு வாரம் இருக்கக்கூடிய பேட்டர்னை வச்சு நான் அனலைஸ் பண்ணி சொல்றேன். 24ஆம் தேதி காலை 7:27க்கு முதல் கால் துவங்குது. 4:01 PM வரைக்கும், சாயந்தரம் 4 மணி 1 நிமிடம் வரை 5 முறை பேசுறாங்க 2 பேரும். அதன் பிறகுதான் ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க, கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒரு 4 மணி நேரம் பேசல. அந்த நேரத்தில் ஞானசேகரன் காவல் நிலையத்துக்குள்ள வச்சிருக்கணும். வெளியே வந்த பிறகு ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறாங்க. ஸோ எதுக்கு கோட்டூர்புரம் காவல் நிலைய அதிகாரிகள் ஞானசேகரனை 24ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கூட்டிட்டு போனீங்க, எதுக்கு வெளியே விட்டீங்க, எவிடன்ஸ் அளிக்கவா? ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் திமுக வட்ட செயலாளரான கோட்டூர் சண்முகம் அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் பேசியுள்ளதாகவும் பகீர் கிளப்பியுள்ளார் அண்ணாமலை. காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு 8:30 மணிக்கு மேல 24ஆம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க. இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சிடிஆரை பார்த்தீங்கன்னா, ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறார். 8:30 மணிக்கு பேசுறாங்க. 8:32 மணிக்கு மா சுப்பிரமணியமும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுறாங்க. இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்காக, யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பதட்டம்? தொடர்ந்து கோட்டூர் சண்முகத்திற்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் பகீர் கிளப்பியுள்ள அண்ணாமலை, குற்றம் நடந்த அடுத்த நாளான டிசம்பர் 24ஆம் தேதி அனைத்து ஆதாரங்களும் அழிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். நடராஜன் ஒருத்தர், ஒரு முக்கியமான அதிகாரி, கேட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்கு. அல்ல காவல்துறை நீங்க தான் சொல்லணும், எல்லாம் என்னுடைய வேலை கிடையாது. 48 மணி நேரம் கழிச்சு அந்த நடராஜன் யாருன்னு பேசுவோம். ஒரு PROவா, கேட் யார் கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் எத்தனை முறை பேசியிருக்காங்கன்னா, டிசம்பர் 23ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 24ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 25ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 26ஆம் தேதி பேசியிருக்காங்க. மொத்தமாக இந்த 4 நாட்கள்ல கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய நடராஜனும் 13 முறை பேசியிருக்கின்றார்கள். 13 முறை. நான் ஏற்கனவே சொன்னது போல 24ஆம் தேதி குற்றம் நடந்த அடுத்த நாள் வெளியே வந்த ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகமும் 8:34க்கு மறுபடியும் பேசுறான். கோட்டூர் சண்முகம் இதோடு நிக்கலிங்க. ஞானசேகரன்ட்ட 8:34 சாயந்தரம் மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் யார்கிட்ட பேசுறான்னா, இன்னொரு காவல்துறை உயர் அதிகாரி, என்ன காவல்துறை மீது மரியாதை இருக்கின்ற காரணத்தினால உயர் அதிகாரியுடைய பேர் அந்த நேரத்தில் சொல்லல, 8:59க்கு சாயந்தரம் ஃபோன் பண்றார் கோட்டூர் சண்முகம், டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். 9:07க்கு மறுபடியும் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். இதெல்லாம் 24ஆம் தேதி இரவு. நல்லா நீங்க மக்களை யோசிச்சு பாருங்க. 24ஆம் தேதி பதட்டம், காவல்துறை கூட்டிட்டு போறாங்க, காலையிலிருந்து பேசுறாங்க, மா சுப்பிரமணியத்திட்ட பேசுறாங்க, தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில பணிபுரியக்கூடியவங்ககிட்ட பேசுறாங்க. அந்த 24th நைட் இஸ் த மோஸ்ட் குரூஷியல் நைட். காரணம், எவிடன்ஸ் அளிக்கப்படுது. உள்ள போயிட்டு வெளியே வந்த இப்படியாக சிடிஆர் விவரங்களை வைத்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் பெயர்களையும் முன்வைத்துள்ள அண்ணாமலை, தமிழக அரசு பதில் சொல்வது பொறுத்து 48 மணி நேரத்தில் அந்த போலீஸ் அதிகாரியின் பெயர் என்ன என்பது குறித்த விவரங்களை வெளியிடுவதாக குறிப்பிட்டுள்ளார். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.